இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். நெல்லையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் பெயர் திருத்தம் தொடர்பான முகாம் நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த முகாம் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், அங்கிருக்கும் கள விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் பெயர் நீக்குதலுக்கான சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த முகாமில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க வேண்டும் என்றாலோ அல்லது பெயரை நீக்க வேண்டும் என்றாலோ அல்லது வேறு ஏதேனும் திருத்தங்கள் இருந்திருந்தாலோ அல்லது ஒரு தொகுதியிலிருந்து மற்ற தொகுதிக்கு பொதுமக்கள் யாரேனும் மாறி சென்றிருந்தாலோ அது சம்பந்தமான திருத்தங்கள் தொடர்பான அந்த முகாம்கள் இன்று நெல்லையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று காலை சரியாக 9:30 மணி அளவில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பு மற்றும் பெயர் நீக்குவதற்கான முகாம் தற்பொழுது பொதுமக்கள் அதிக அளவு வருகை இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோமையான அந்த காட்சியை நாம் நேரடியாகவே காணலாம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய CMS மேரியார்டன் நடுநிலைப்பள்ளியில் தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம்கள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை முதலே வந்த அதிகாரிகள் தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் வருகை யாருமின்றி தற்போது இடமே வெறிச்சோடி காணப்படுகிறது. இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நாம் கேட்டபொழுது நேரம் ஆக ஒருவேளை பொதுமக்கள் அதிகம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான படிவம் 6 மற்றும் வெளிநாட்டு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 6A, வாக்காளர் பட்டியல் அங்கீகாரத்துக்காக ஆதார் எண் உண்மை என சான்றுரைக்க 6B உட்பட பல படிவங்கள் இங்கு வழங்கப்படுகிறது. அந்த காட்சியை நாம் இங்கு நேரடியாகவே காணலாம். CMS மேரியார்டன் நடுநிலைப்பள்ளி இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்பொழுது அந்த புதிய வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வும் போதிய விளம்பரமும் இல்லாத காரணத்தினால் ஒருவர் கூறி ஒருவர் கேட்டு வரக்கூடிய சூழலில் இங்கு இருப்பதாகவும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் நேரடியாக தகவலை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேடம் வணக்கம். மேடம், இந்த வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்ப்பதற்கான முகாம் தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்குது. எந்த மாதிரி போயிட்டு இருக்குது மேடம்? முகாம் இப்போத்துக்கு இங்கே 5 பூத் இருக்குது. 5 பூத்துலேயும் வந்துமே இப்போ எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு 2 ஃபார்ம் 3 ஃபார்ம் அப்படி வர ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரை உண்டு. இதில் நாங்கள் 6ஆம் நம்பர் புது வாக்காளர்களை பெயர் சேர்க்கறது அந்த மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் 8ஆம் நம்பர்னால் முகவரி திருத்தம், அப்புறம் புகைப்பட மாற்றம், அப்புறம் அட்ரஸ் சேஞ்சு, அந்த எல்லா இதுவும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் 7ஆம் நம்பர் நீக்கம், இரட்டை பதிவு நீக்கம், அப்புறம் டெத்து, அதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். ஈவினிங் 5 மணி, மார்னிங் 9 to 5 o'clock வரை உண்டு சார். பொதுமக்களோட வருகை எந்த அளவுக்கு இருக்குது? பொதுமக்களோட வருகை நல்லா இருக்குது. இன்றைக்கி லாஸ்ட் நாளுங்கிறனால அதிகமாக வருவாங்க. அந்த 5 மணியும் தாண்டியும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி. ஆமாங்க சார், வருவாங்க. சண்டேங்கிறனால இன்றைக்கி கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். பொதுமக்கள் கூறிய கருத்தை கேட்க முடிந்தது பிரகாஷ். இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாலை 5 மணிக்கு பிறகாகவே அதிகாரிகள் கூட்டம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் கூட்டம் அதிகம் வரலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வரை இந்த பெயர் திருத்தம் மற்றும் பெயர் சேர்த்தல் முகாமிற்கு போதிய அளவு பொதுமக்கள் இல்லாத காரணத்தினால் இந்த இடம் கொஞ்சம் வெறிச்சோடி இருக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. ஒரு தொகுதியிலிருந்து மற்ற தொகுதிக்கு மாறி இருந்தாலோ அல்லது தற்போது வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு சென்றிருந்தாலோ இது சம்பந்தமான அந்த படிவம் இங்கு வழங்கப்படுகிறது. புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை பெறுவதற்கான, அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பிட வரக்கூடிய அந்த படிவம் இங்கு வழங்கப்படுகிறது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்திருக்கப்படி தற்பொழுது இந்த வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல் மற்றும் பெயர் திருத்தம் சம்பந்தமான இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. நாம் நிற்கக்கூடிய இடம் இந்த நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் சுமார் 3 பூத்துகள் இருக்கின்றன. தற்போது 3 பூத்துகளிலும் பொதுமக்கள் வருகை சற்று கொஞ்சம் குறைவாகவே காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேரம் ஆக பொதுமக்கள் கூட்டம் ஓரளவுக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரகாஷ், கள விவரங்களுக்கு நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.